வருகைக்கு முன்னதாக இருக்கிற ஒரு பெரிய அடையாளமே இந்த கடன். எல்லாரும் பஞ்சம்னு சொல்லி முடிச்சுருவாங்க. பஞ்சம்னா ஏதோ யோசேப்பு காலத்தில வந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் நினைக்காங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வர ஆரம்பிக்கும் அந்த பஞ்சம். ஆமா, அதுக்கு அடையாளமாக வெட்டுக்கிளிகள் ஏகப்பட்டது ஏற்கனவே வந்துட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வீடியோவா. வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில வயக்காடு முழுக்க நிரம்பி கிடக்கு. வீடுகளுக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 2023 ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில பாருங்க, வீடுகளுக்குள்ள இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வீடுகளுக்குள்ள வெட்டுக்கிளிகள். குறைஞ்சது ஒரு வீட்ல 10 வெட்டுக்கிளியாவது நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, ஒவ்வொரு இடங்கள்ல, முற்றங்கள்ல, தெருக்கள்ல அப்படி வெட்டுக்கிளிகள் வர ஆரம்பிச்சது. வயக்காடு நிரம்பி கிடந்துச்சு வெட்டுக்கிளியால நிரம்பி. இந்த வெட்டுக்கிளியே பஞ்சத்தின் பெரிய அடையாளம். ஸோ இப்படி பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் கூடார மறைவில் ஒளித்தி வச்சு உங்களை போஷித்து கொண்டிருப்பார். காகங்களை அனுப்பி உங்களை போஷித்து கொண்டிருப்பார். கடன் வாங்காமல் போஷித்து கொண்டிருப்பார். இதுதான் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளங்க. ஆமாம், உங்களை தேடி தேடி நான் இதை நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. நீங்கள் சாட்சியில் சொல்லுவீங்க, நான் சோம் பண்ணேன், எனக்கு அந்த பேங்க்ல லோன் பாஸ் ஆகிட்டு அல்லேலுயாமிங்க, இது சாட்சியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன்.